ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கருவில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா ஏதாவது குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து இருக்கலாம், அல்லது நம்ம உடனே டாக்டரை போய் செக் பண்ணும் பொழுது அதை ஈஸியாகவே நம்ம க்யூர் பண்ணிடலாம். வயிற்றில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்மளுக்கு இந்த கருவில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னா மிக முக்கியமான ஒரு அறிகுறி நம்ம பார்த்தோன்னா குழந்தையோட அசைவு தான். குழந்தையோட அசைவு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. குழந்தையோட அசைவு நம்மளுக்கு எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னா, நார்மலாக 5 மாதத்துலேருந்து, அதாவது 16வது வாரத்தில் இருந்தே ஒரு சிலருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு 2வது குழந்தையா இருந்ததுன்னா, முதல் குழந்தையா இருந்ததுன்னா 24, 25, 26 வாரங்கள் வரைக்குமே அந்த குழந்தையோட அசைவை ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு இப்போ, அதாவது உங்களுக்கு 24, 25 வாரங்கள் ஆகியுமே உங்களுக்கு குழந்தையோட அசைவு தெரியலன்னா, ஒரு தடவை டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடையாவது குழந்தையோட அசைவை வந்து நீங்கள் உணரணும். நிறைய பேர் வந்து 5 மணி நேரம், 6 மணி நேரம் குழந்தையோட அசைவே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களாம் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நார்மலாக 9 மாதங்களுக்கு அடுத்து குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஏன்னா குழந்தைக்கு தேவையான இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் போகும் பொழுது அவங்களுக்கு அடி வயிற்றில் தான் அவங்களுக்கு தேவையான இடம் வந்து இருக்காது. ஸோ குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, நிறைய பெண்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பு எந்த வாரத்தில் நம்மளுக்கு முதல் குழந்தையோட இதய துடிப்பு எந்த வாரத்தில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நார்மலாக 60 நாட்கள்லேயே நம்ம ஸ்கேன் மூலமாக நம்ம பார்த்துரலாம். ஒரு சில பெண்களுக்கு 50வது நாள், 45வது நாள்லேயே குழந்தையோட இதய துடிப்பு வந்து வந்துடும். ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப லேட்டாக 8 வாரங்கள் வரைக்குமே அவங்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பு வந்து வருது. 60 வாரங்கள் ஆகியும் ஒரு சிலருக்கு வரலாட்டி ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி 80 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு 80வது நாள் கூட குழந்தையோட இதய துடிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ குழந்தையோட இதய துடிப்பு ரொம்பவே முக்கியமான ஒன்று. 120லேருந்து 160 இது வந்து ரொம்ப ரெகுலர்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு 7, 8 மாதங்களில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பயமோ அப்படி இருக்கும் பொழுது 180, 186 இந்த மாதிரிலாம் கூட வரும். இப்போ அப்நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு டாக்டர் வந்து ஈஸியாகவே சொல்லிருவாங்க, குழந்தையோட இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நார்மலாக குழந்தையோட பொசிஷன் வந்து எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னா, 7வது மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு 5வது மாதத்துலேருந்தே சொல்லிடுவாங்க. குழந்தை வந்து செஃபாலிக் பொசிஷன் வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஏற்ற பொசிஷன். செஃபாலிக் பொசிஷன்னா குழந்தை வந்து ஹெட் ஆன் தலைகீழாக இருக்கிறது தான் செஃபாலிக் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இதை தவிர வேறு என்ன ப்ரீச் ப்ரெசன்டேஷனுக்கு, ட்ரான்ஸ்லேவ் ப்ரெசன்டேஷன் இருக்குது. குழந்தை வந்து எந்த நிலையில் இருக்குது, ஆன்டீரியரில் இருக்கா, போஸ்டீரியரில் இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. குழந்தை ப்ரீச் ப்ரெசன்டேஷனில் இருந்ததுன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நல்லா வாக்கிங் போக சொல்கிறாங்களா, என்ன காரணத்தினால ஒரு சிலருக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அவங்களுக்கு குழந்தை வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷனில் வந்து இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, கர்ப்பகாலத்தில் இந்த 3ம் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஹை பிபி, அதாவது பிபி நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். தைராய்டு செக் பண்ணணும். சுகர் வந்து செக் பண்ணணும். இதை தவிர ஹீமோகுளோபினும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த 4 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்தியாவில் வந்து கர்ப்பிணிகளுக்கு இரத்த சோகை நோய் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு 5வது மாதத்துலேருந்தே அதிகமான கீரை, நல்லா ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன காரணம்னா 7, 8, 9 இந்த 3 மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நார்மலாக தேவைப்படுறத விட அதிகமாக தேவைப்படும் பொழுது உங்களுக்கு
அதிகமா பிளட்டும் தேவைப்படும். ஸோ, உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபினோட அளவு ஈஸியா அந்த நேரத்தில கம்மியாயிடும். அதே மாதிரி தான் தைராய்டும். உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து அ இருக்காது. ஆனா பிரெக்னன்சி டைம்ல ஒரு சில பெண்களுக்கு வந்து தைராய்டு வந்து கண்டிப்பா இருக்கும். அது வந்து ரொம்ப இயல்பான ஒண்ணு தான். கரெக்ட்டா நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஹை பிபியும் இப்ப அதிகமான பெண்களுக்கு ஹை பிபி தான் உருவாகுது. அதுவும் நீங்க கரெக்ட்டான டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இது எல்லாமே அதே மாதிரி சுகரும் ஒரு சிலர் வந்து சுகர் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஆனா கர்ப்ப காலத்திலேயே ஒரு சில பெண்களுக்கு சுகர் வந்து வரும். முதல் 3 மாதத்துலேருந்தே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்பிணிகளுடைய உடல் எடை. நார்மலா கர்ப்பிணிகள் வந்து 15 கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஓவர் வெயிட் ஆகும் பொழுது, குழந்தைக்கும் அ உங்களுக்கும் அது வந்து அன்ஹெல்தின்னு கூட சொல்லலாம். ஸோ, நல்லா கரெக்ட்டான டயட் எடுத்து கரெக்ட்டான வெயிட்ட வந்து மெயின்டெயின் பண்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை வந்து என்ன வெயிட் இருக்குது. இப்ப 26 வாரங்கள் ஆகுதுன்னா, 26வது வாரத்துக்கான குழந்தையோட எடை, உயரம் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்குதா? குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குதா? இப்ப 5வது மாத ஸ்கேன் நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தையோட எடை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. எ எப்படி இருக்கு? குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதா? இல்லையான்னு செக் பண்றது. குழந்தையோட எடை ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நீங்க ஒரு 7வது மாதம், 8வது மாதத்துல ஒரு 27வது வாரத்துல இருக்கீங்கன்னா, அதுக்கேத்த வெயிட்டும், அதோட உயரமும் இருக்கிறது ரொம்பவே ஒரு முன்ன பின்ன வந்து இருக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அது இன்னுமே ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.